ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். கிளம்பியாச்சு மண்டக்காட்டுக்கு போகிறதுக்கு. நல்லபடியாக குளிச்சு எடுத்து கிளம்பியாச்சு. பாருங்க, அழகான ஒரு பெரிய பேகி பேண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டிஷர்ட் தான். இது வந்து காட்டன். ஓகேவா? ஒரு பிசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது, ஏன்னா அங்கே நல்லா க்ரௌடு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா வந்து வெக்கையா இருக்கும் பார்த்துடுங்க, சூடாக இருக்கும். ஸோ அந்த நேரத்துல எல்லாம் நம்ம வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸை தான் என்ன செய்யணும், போட்டுட்டு போகணும். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லைட் கலர் ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் இருக்கு பார்த்தீங்களா, சன்லைட்டு இல்லைன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து பட்டுட்டு அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும் பார்த்துக்கணுங்க. ஸோ அதனால நம்ம கூட்டத்துக்கு போகும்போது லைட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெக்கையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். டார்க் கலர் போட்டு போனீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சன்லைட் இருக்கு பார்த்தீங்களா, சன்லைட் இல்லைனா ஹீட்டு அதை உள்ளே இழுத்து வச்சுக்கிடும் பார்த்துக்கிடுங்க. இழுத்து வச்சுட்டு வெளியே தள்ளாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹீட் வந்து என்ன செய்யும், அளவுக்கு அதிகமாக இருந்து நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் லைட் கலர் ட்ரெஸ்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் போட்டுருப்போங்க. சரியா? இது வந்து ஒரு பிசிக்ஸ் ஆகும். கலர்ஸ்ல வந்து லைட் கலர்ஸ் எல்லாமே ஹீட்டை வந்து என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடும். டார்க் கலர் வந்து மோஸ்ட்லி பிளாக் அந்த மாதிரி ரொம்ப டார்க் கலர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன செய்யாது, வெளியே ரிலீஸ் பண்ணாது. ஓகேவா? ஓகே, எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ப்ளூ கலர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க விருப்பப்படி நான் ப்ளூவே என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். அப்படியே நம்ம வந்து ஆப்பம் சூடதுக்கு வந்து கல்லு வேற சூடாயிடுச்சு. ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா, பின்பு ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா, மெல்ல லாபகமா ஓ முதுவ தேய்க்கணும் எதமா, மாமா கும்முறியே பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூலையில கள்ளன போல. ஐயா, உன் மஞ்ச காட்டு ஓரத்துல மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா, தினமும் காத்திருக்கட்டா, வெள்ளை சோளம் சோறு வச்சு காண தோவ எல்லாரச்சி ஊட்டி விடட்டா, உனக்கு ஊட்டி விடட்டா. இன்னைக்கு இந்த ஒரு அப்பம் சாப்பிட்டுட்டு தான் வந்து மண்டக்காட்டுக்கு போற பத்திருக்கேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற வழியெல்லாம் வந்து மோர், சர்பத்து, சோறு அது எல்லாமே கொடுப்பாங்க பார்த்துருங்க. வாங்கி அப்படி தின்னுட்டு அப்படி போக வேண்டியதான், ஜாலியா இருக்கும். ஓகேங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்க, பிடிச்ச தலைப்பு. தேங்க்யூ.